என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான சில விஷயங்களை நான் பேச போகிறேன். பொதுவாக எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கிறீங்க, அப்படின்னா மற்றவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட திறமை அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உண்மை கிடையாது. நம்மளோட திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த திறமையை மீறி வேற ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வாழ்க்கை வழி நடத்துது. அப்போ அதை நம்ம செய்கின்ற புண்ணிய காரியங்கள், நல்ல விஷயங்கள், அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் நல்லாவே நம்புகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது இல்லை, நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாமே, எதுக்கு சார் இங்கே அந்த மாதிரி பகல் பூரா இந்தியன் மார்க்கெட்டு, நைட்டு பூரா யூஎஸ் மார்க்கெட்டு, அப்புறம் போஸ்ட் மார்க்கெட்டு, ப்ரீ மார்க்கெட்டு, அப்புறம் சேனல்ஸில் இன்டர்வியூ மட்டுமா, அதில் போய் ஏதாவது ஒரு கட்சியை கலாய்க்கிறது, இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் உங்களுக்கு எங்கேருந்து சார் எனர்ஜி வருது, எப்படி சார் இவ்வளோ செய்கிறீங்க இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், உண்மைதாங்க, நான் ஃபைனான்ஷியலாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிச்சிட்டேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஒரே எய்ம் என்னென்னா, மற்றவங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக, ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் இருக்கணும்னு சொன்னாக்கா எப்படி? நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா? முகேஷ் அம்பானி அளவுக்கு என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா? அல்லது நாராயணமூர்த்தி மாதிரி இல்லை எத்தனையோ தொழிலதிபர்கள்லாம் பல ஆயிரம் கோடிகள் வச்சுருக்குறாங்க. ஸோ அது அந்த அளவுலாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அப்போ எப்படி மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னா, சரி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல இல்லைனாலும் ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு முக்கியமான பகுதி நம்ம ஒரு தான தர்மங்கள், சேரிட்டி ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஓரளவுக்கு நம்ம செய்கிறோம். நான் பொதுவாக எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன், கூடிய வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது பணமாக தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, பொருளாக தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, மனசெலவில் கூட உதவி செய்யலாம். ஒரு சில வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒன்றும் வேணாம், நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க வேணாம், காசு கொடுக்க வேணாம், அவங்க கூட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஜாலியாக பேசுங்க, அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஒரு வகையான ஒரு நல்ல காரியம் தான். அதுவும் ஒரு சேரிட்டி மாதிரி அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த சேரிட்டி பற்றி பேசும்போது நான் ஒரு 2 கதை ஞாபகம் வருது. அந்த 2 கதையை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நான் ஒரு நாள் ஒரு MBA காலேஜில் என்னை பேசுகிறத கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ முதலீடு பற்றி பேசணும். நான் போனேன், ஒரு 45 நிமிஷம் முதலீடு பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் கேள்விகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு 2-3 நண்பர்கள் நம்மளை கலாய்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதில் ஒருத்தன் சார் எங்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்குது சார், நான் எப்படி முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான். பண்ண முடியும்பான்னு நான் பதில் சொன்னேன். உடனே அடுத்து இன்னொருத்தன் சார் எங்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது எப்படின்னு சொன்னான். அதையும் சொன்னேன். அடுத்த இன்னொருத்தன் சரி எங்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் நான் சொன்னேன், தம்பி நீ கலாய்க்கிற, அது உன் வயசு, நீ கலாய்க்கிறதுக்காக இந்த கேள்வி என்னை கேட்டிருக்கலாம், ஆனால் உனக்கு நான் சீரியஸான பதில் சொல்கிறேன். நான் நீ கல்லூரி ஆகிட்டு வெளியே போகும்போது அவனாவது ஒரு பிச்சைக்காரர் இருந்தான்னா அவனுக்கு அந்த 1 ரூபாயை தான தர்மமாக கொடு. உன் வாழ்க்கையிலேயே அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பங்குச்சந்தையா, ரியல் எஸ்டேட்டா, ஃபிக்ஸட் டெபாசிட்டா, தங்கமா, வெள்ளியா, எது சிறந்த முதலீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் தான் சிறந்த முதலீடு. அதில் வர ரிட்டர்ன் உங்களுக்கு வேறு எதுலேயுமே வராது. ஆனால் அந்த ரிட்டர்னை எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடாது. அதுதான் அங்கே பாயிண்ட். ஸோ சிவாஜி படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அதுதான் அந்த படத்தினுடைய அடிப்படை இது. அதுதான் ஒரே 1 ரூபாய் தான் இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் ஒரே 1 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னாலுமே, அஸ்லாங்கஸ் உங்ககிட்ட நல்ல வேல்யூஸ் இருக்கிற பட்சத்தில், உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கிற பட்சத்தில், உங்களால் அந்த 1 ரூபாயில் இருந்து கூட உங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் மீண்டு மிகப்பெரிய லெவலில் வர முடியும் அப்படிங்கிற மெசேஜ் தான் அந்த படமே நமக்கு
கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சேரிட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப குறைவாக எடை போடக்கூடாது. அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நான் +2 படிக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு. அந்த பிரச்சனையை பற்றி சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என் கூட படித்த பையன் ஒருத்தன், அவன்கிட்ட போயிட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைடா, எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், உங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க அது சரின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டோம். அப்போல்லாம் இந்த இன்டர்நெட்டு, இமெயிலு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் டச்சே விட்டு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு நாள் வந்து என்னுடைய நண்பன் வந்து என்னை டெலிவிஷனில் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு அந்த டெலிவிஷனுக்கு ஃபோன் பண்ணி, இவரோட நம்பர் எனக்கு வேணும், நான் அவருடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு என்கிட்ட பேசினான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுடைய மகளுக்கு திருமணம். அப்போ திருமணத்துக்காக நான் போனேன். அப்போது ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டப்போ, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தப்போ, ஒரு 3 மாதம் நமக்கு சாப்பாடு போட்டான்ல, அதனால் ஒரு சாதாரண பரிசு தொகையாக கொடுக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பெருசாக கொடுக்கணும். அது என்ன பொருள் வாங்கி கொடுக்கலான்னு யோசனை பண்ணோம். அப்புறம் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பயன்படுமா பயன்படாத, நம்ம வந்து கேஷாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,00,000 ரூபாய் நான் கொடுத்தேன். அந்த பெண், அது என்னுடைய நண்பனோட மகளாச்சே, அவனுடைய வளர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்தோன்னே, அங்கிள் இவ்வளோ காசெல்லாம் வேண்டாம் அங்கிள், நான் காசுக்காக உங்கள் மேலே அன்பா இல்லை, எனக்கு கண்டிப்பாக இது வேணாம் அப்படின்னு ரொம்ப மறுத்தா. நான் சொன்னேன், இல்லைம்மா, நான் வந்து உங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பன், நான் சொல்கிறத நீ தட்டக்கூடாது, கண்டிப்பாக இந்த தொகையை நீ வாங்கிக்கணும், இது அன்பளிப்பு மட்டும் இல்லை, இது உங்கள் அப்பாவுக்கு நான் செய்கிற நன்றி கடன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பலவந்தப்படுத்தி அந்த காசை கொடுத்துட்டு வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நாளில் என்னுடைய மகனுக்கு திருமணம். அப்போது நான் அவனை கூப்பிடணும் இல்லையா கல்யாணத்துக்கு. அப்போது ஆனால் என்னுடைய நண்பன் வந்து ஏழெல்லாம் கிடையாது, நல்ல வசதியாக இருக்கிறான். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்ல வசதியாக இருக்கிறான். வசதியாக, அதுக்காக நான் வந்து ஒரேடியாக வந்து இன்னும் வந்து அந்த குசேலன் கதை மாதிரிலாம் கிடையாது இது. என்னுடைய மகனோட திருமணத்துக்கு நான் அவனை கூப்பிட்றேன். அப்போ கூப்பிடும்போது நான் சொன்னேன், டேய், ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு சாப்பாட்டுக்கு வழியில் இருந்தப்போ நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டேன், அந்த நன்றி கடனுக்காக நான் உனக்கு நிறைய காசு கொடுத்தேன், நான் நிறைய காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு நிறைய காசு கொடுக்கக்கூடாது, அது தப்பு. ஏன்னா என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, உங்ககிட்ட அந்தளவு பணம் கிடையாது. ரெண்டாவது, உனக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது, எனக்கு கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு கிடையாது. நீ வந்து கிஃப்ட்லாம் எதுவும் கொடுக்காத, நீ கல்யாணத்துக்கு வந்தினாலே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேன். அவன் சும்மா இருப்பானா? இல்லை. அவன் என்ன பண்ணா, சரி சுந்தர் நமக்கு வந்து 1,00,000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்துட்டானே, நம்ம அவனுக்கு ஒரு 30,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் கூட கிஃப்ட் கொடுக்கலனா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வெள்ளி, அது கிட்டத்தட்ட இப்போ 40,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன், 1 கிலோ வெள்ளியில் வெள்ளி தட்டு அன்பளிப்பாக வந்து என்னுடைய திருமணத்துக்கு நான் எப்படி அவனுடைய மகளுக்கு பலவந்தப்படுத்தி கொடுத்துட்டு வந்தனோ, அதே போல் என் பையனையும் பலவந்தப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா, நான் அவனுக்கு கொடுத்த 1,00,000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் அவன் கொடுத்த 40,000 ரூபாய் நீ 4 லட்சம் ஆகி போச்சு. ஸோ இதை எதுக்காக இந்த கதையை சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு நன்றி உணர்ச்சியினால் ஒரு செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம செய்கிறது பாருங்கள், எப்படி நமக்கு தானாக வந்து பல மடங்காக திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அப்பப்போ ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு பணத்தாலேயோ, பொருளாலேயோ, உடலாலேயோ, மனதாலேயோ, எந்த வகையில் வேணாலும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். அது நல்லாயிருக்கும். இப்போது இந்த சேரிட்டி ஈவெண்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, கூடிய விரைவில் முழு தகவல்கள் வரும். அந்த ஒருத்தர்கிட்ட வந்து 6,000 ரூபாய் நாங்கள் டொனேஷனாக வாங்கிக்கிறோம்.
ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு 6 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஆனால் இதை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நான் வந்து ஒரு 1 மணி நேரம் பேசுவேன். பங்குச்சந்தை பற்றி பேச மாட்டேன், வெறும் லைஃப் பற்றி தான் பேசுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கேள்வி பதில்கள், அதுக்கப்புறம் டின்னரு. ஸோ இதில் வந்து என்ன கூட ரியாக்ட் பண்ணலாம். சரி, முதல்ல இது எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலும் சரி, சார் உங்களை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் சார், உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றோம் சார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாய்ப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல் முழுக்க இந்திய பங்குச்சந்தை, ராத்திரி முழுக்க யூஎஸ் பங்குச்சந்தை, இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ப்ரீ மார்க்கெட்டு, போஸ்ட் மார்க்கெட்டு, அப்புறம் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ, டெலிவிஷன் சேனலுக்கு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் நடுவில் ட்ரைனிங்கு, இது ஏகப்பட்ட இது பண்ணுறோம். இந்த இதில் வந்து நம்மளால் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மீட் வச்சோம்னா, சரி நம்மளை யார் பார்க்கணும், நம்ம பேசணும், நம்மளா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாம் இந்த ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டில் வந்தாங்கனாக்கா, ஒரு 5000 6000ன்றது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. அது வந்து சேரிட்டிக்கு தான் போகுது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு உண்டான சார்ஜஸ் எவ்வளோ ஆகுதோ அது 3-3.5 லட்சம் ஆகும். அது மொத்தமே வந்து ஒன்று என் பேக்கெட்லேருந்து கொடுத்துருவேன், அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு ஸ்பான்சர்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அது மொத்தம் நீங்கள் கொடுக்குற காசு மொத்தமே வந்து சேரிட்டிக்கு தான் போகும். அதுக்கு 80G சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு 6000 ரூபாய் டொனேட் பண்ணிங்கன்னா அதில் 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு வருமான வரியில் கழிவு வந்துடும். அது 80G சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க டொனேஷனுக்கு. அதுவும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இது. நான் ஏற்கனவே இந்த மாதிரி சென்னை, பெங்களூரு 4 ஊரில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம திரும்ப ஏன் வந்து இப்போது இதை ஆரம்பிக்கக்கூடாது? ஸோ நான் அப்ஜெக்டிவ் ஒன்றும் கிடையாது. ஒன்று, நம்மளை சந்திக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க, தனித்தனியாக நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறோம். 2வது, இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டாகவும் போயிடுது. வர காசு வந்து இந்த தடவை இந்த வர காசை வச்சு என்னுடைய கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒரு புதிய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஸ்மார்ட் போர்டு வாங்கி கொடுக்கலாம், அல்லது நல்ல பெயிண்ட் அடிக்கலாம். அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை. அது வந்ததுக்கப்புறம் இந்த சேரிட்டி ஈவெண்ட்டில் வர 6 லட்சம் ரூபாய் இல்லாமல் என்னோடய ஒர்க் ஷாப்புக்கும் யாராவது என்னுடைய சேரிட்டிக்கு ஒரு 75,000 டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். அதில் ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு 8 லட்சம் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிடைச்சதுன்னா அந்த 15 லட்ச ரூபாயில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. உடனே நிறைய பேர், எனக்கு இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது, சேரிட்டி ஈவெண்ட் முடிஞ்ச மறுநாளே நீ எங்கே வாங்கின காசு எங்கே, நீ என்ன பண்ண, அதெல்லாம் கணக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்குற ஆளாக இருந்தால் இந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கே வராதிங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த சேரிட்டி ஈவெண்ட் மார்ச் மாதம் நடந்தாலுமே உடனடியாக நம்ம வந்து எதுவுமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்துடும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் அனுமதி கிடைக்காது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் நம்ம இந்த வந்து ஏதாவது அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செய்ய முடியும். ஸோ நீங்கள் எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு 4 பேர் வரதான் செய்வாங்க. ஸோ அது வந்து அது ஒரு இயல்பான விஷயம், நம்ம அதை தடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தை ஒருத்தரை நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் சந்தித்தேன், அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சார், 6000 ரூபாய் நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து உங்கள் சேரிட்டிக்கு வாங்கிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஹோட்டலுக்குன்ட்டு 3000 ரூபாய் உங்கள் பேக்கெட்லேருந்து கொடுக்குறீங்க, அதில் அப்படியே ஒரு 300 ரூபாய் எப்படியும் கமிஷன் வாங்கிடுவீங்கல்ல ஹோட்டல்லேருந்து. சார் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் சார். அடா பாவி, ஏன் காசு 3000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 300 ரூபாய் கமிஷன் வாங்கிறதுக்கு நான் சும்மா உட்காந்து பருத்தி மூட்டை குடன்லேயே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு 4 பேர் வரதான் செய்வாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மற்றவங்கள நான் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சேரிட்டி ஈவெண்ட்டில் கலந்துக்கின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் சென்னையிலேருந்து தான் எல்லோரும் வருவாங்கன்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து வெளியூர், கோயம்புத்தூர், மதுரை, கேரளா, கர்நாடகா, பாம்பே, ஈவன் 2-3 பேர் வெளிநாட்டிலேருந்து கூட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் தெரியல, நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணனா அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலுமே அது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்.
அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. பங்குச்சந்தையும் கிடையாது, அரசியலும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.